ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவுண்டர் டாப் கிளாசிக்ஸ். இன்றைக்கி நம்ம சமையல் மேடையில் வீட்டு தொட்டியிலேருந்து பறித்த பிரண்டை தான். இந்த பிரண்டை நம்மளுக்கு முத்துனதாக இருந்துச்சுன்னா ரொம்ப நார் அதிகமாக இருக்குது. அதனால் டெண்டராக இருக்கக்கூடிய பிரண்டை மட்டும் நான் எடுத்துட்டேன். இது சுத்தப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். அது பழக்கப்பட்டவங்களாக இருந்தால் இந்த மாதிரி நார் தேங்காய் எண்ணெய் கையில் தேய்ச்சிட்டு எடுத்துக்கலாம். ஆனால் சட்னி சூப்பர்பாக இருக்கும். இந்த சட்னியில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. எல்லாத்துக்குமே தெரியும். பிரண்டை துவையல் அப்படின்னாலே பாரம்பரியமாகவே இந்த சட்னியில் நிறைய நம்மளுக்கு பயன்கள் இருக்குதுன்னு சொல்லி தெரியும். பாருங்கள், நான் சட்னி செஞ்சுட்டேன். இது பிரண்டை சட்னியா அல்லது பிரண்டை அல்வாவான்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் வரும். அந்தளவுக்கு கடாயில் ஒட்டாமல் இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டோம்னா ஒரு வாரத்துக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். சூப்பர்பாக இருக்குது. கரண்டியில் ஒட்டவே இல்லை பாருங்கள். இப்போ நம்ம வேற ஒரு பவுலுக்கு மாற்றும் போது உங்களுக்கு தெரியும். இது அல்வாவே தான், பிரண்டை அல்வாவே தான்னு சொல்லுவீங்க. அந்தளவுக்கு மடிப்பாக விழுகுது பாருங்கள். ஒட்டாமல் இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டோம்னா 10 நாளைக்கு வேணாலும் வச்சு சாப்பிடலாம். இது சூடான சாதத்தில் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது வீட்டு தொட்டிலேயே படர்ந்துருக்கு. இது கொடி வகையை சார்ந்தது. இந்த பிரண்டை நம்ம கொழுந்தாக இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய பிரண்டையை மட்டும் பறிச்சுக்கலாம். முத்துன பிரண்டையாக இருந்துச்சுன்னா நார் அதிகமாக இருக்கும். அதனால் கொழுந்தாக இருக்கக்கூடியது மட்டும் நான் பறிச்சிட்டேன். பாருங்கள், ஒரு கைப்பிடி அளவு கிடச்சிருக்குது. இப்போது ஒரு 2 months ஒன்ஸ் நான் இந்த தொட்டியிலேருந்து பிரண்டையை பறிச்சுக்குவேன். இப்போ பாருங்கள், இந்த ஒரு கைப்பிடி அளவு கிடச்சிருக்குது. இதில் அந்த நரம்பு இருக்குது இல்லைங்களா, அந்த நரம்பு பகுதியை மட்டும் நல்லா கட் பண்ணி சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இலையெல்லாம் எடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் பாதி முத்துணுது, அது நான் எடுத்துக்கல. இந்த கொழுந்தாக இருக்கக்கூடிய இது மட்டும் நல்லா உடச்சி பாருங்கள். இப்படி உடச்சாலே உடஞ்சி வரும். முத்துனதாக இருந்துச்சுன்னா படக்குன்னு சத்தம் கேட்கும். அது நார் அதிகமாக இருக்கும். இப்படி உடச்சோம்னா அந்த நார் வளைஞ்சு கொடுக்கும். இப்போ தேங்காய் எண்ணெய் 2 கையில் தேய்ச்சிட்டு நம்ம சுத்தப்படுத்தலாம். இல்லாட்டி கொஞ்சம் அரிப்பு தன்மை இருக்குது இதுக்கு. இந்த 4 பக்கம் உடைக்கும் போது உடஞ்சி அதான் அந்த கொழுந்தாக இருக்கக்கூடியது. உடையாமல் வளைஞ்சதுன்னா அது முத்துனது. இந்த மாதிரி 4 பக்கம் இருக்கக்கூடிய நார் எல்லாமே நம்ம சுத்தப்படுத்தி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு சுத்தப்படுத்தி வச்சுக்கிறேன்ட்டு. உங்களுக்கு இன்னி வேணும்னா 2ஆக வேணாலும் உடச்சி அதில் இருக்கக்கூடிய நார் எடுத்துக்கலாம். ரொம்ப நார் எடுத்துட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் போயிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நார் நான் சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுட்டேன். இப்போது நம்ம ஒரு கடாய் வச்சு அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். காடியா நல்லெண்ணெய் நான் ஊற்றி வைக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு. எண்ணெய் நிறையா ஊற்றும் போது தான் இது நல்லா வதங்கி வரணும். இப்போது எண்ணெய் சூடாகிறதுக்கு முதல்ல இது கொஞ்சம் ஈரத்தன்மையாக இருக்குது. கழுகிட்டு நம்ம தண்ணி இல்லாமல் இதில் போடும்போது தெரிக்க இல்லைங்களா, அதனால் எண்ணெய் சூடாகிறதுக்கு முதலே நம்ம பிரண்டையை சேர்த்திக்கணும். இப்போ பிரண்டை நல்லா எண்ணெயிலேயே வதங்கணும். அந்த சத்தம் படன்னு அந்த வதங்கக்கூடிய சத்தம் நிற்கணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி வச்சுட்டா தான் ஒரு வாரம் அல்லது 10 நாளைக்கு வேணாலும் வச்சு சாப்பிடலாம். ஒன்றுமே ஆகாது. பாருங்கள், உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் கலர் மாறிட்டே வருது. இந்த சத்தம் அடங்குற வரையிலும் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது ஒரு தட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதே எண்ணெயில் மீதி இருக்கக்கூடிய பொருளெல்லாம் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இது ஆறட்டும். இப்போ ஒரு 4-5 பல் பூண்டு போட்டிருக்கிறேன். ஃபஸ்ட்டு இது கூடவே வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்தும் போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது வெங்காயம் பூண்டு நல்லா வதக்கிக்கலாம். அந்த எண்ணெயிலேயே வெங்காயம் நல்லா வதங்கணும். ஒரு சிலர் தேங்காய் போடுவாங்க. தேங்காய் போடும்போது ரொம்ப நாளைக்கு வச்சுருக்க முடியாது. இப்போ காரத்துக்கு தேவையான அளவு 7-8 காஞ்ச மிளகாய் சேர்த்திக்கிறேன். புளி இந்த அளவுக்கு சேர்த்திட்டேன். இது நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகாய், புளி இதெல்லாமே நல்லா வதங்கட்டும். புளி நம்ம இதிலே சேர்த்திட்டோம். புளி கரைசல் வேணாலும் நீங்கள் கரைச்சி கட்டியாக ஊற்றிக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதையும் நம்ம அந்த தட்டிலையே சேர்த்திக்கலாம். இப்போது ஃபைனலாக நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு, அதே எண்ணெயில் 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து வறுத்துக்கலாம். உளுந்து நல்லா பொன்னிறம் ஆகிற வரையிலும்
நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வாசனை வர வரையில் வறுத்துக்கணும். இப்போ கலர் மாறிட்டு வருது பாருங்கள். இந்த அளவுக்கு கலர் மாறிடுச்சு. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இந்த கலர் மாறி இருக்கு இல்லைங்களா உளுந்து. இதையும் வந்து அந்த தட்டிலையே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ கூடவே வந்து நான் ஒரு அரை ஸ்பூனுக்கு சீரகம் சேர்த்து வைக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சீரகம் சேர்த்தும் போது நல்லா வாசனையாக இருக்கும். இந்த உளுந்து பொடியை சீரகத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து அந்த தட்டிலையே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ எல்லா பொருள்கள் வந்து வறுத்து எடுத்து கொட்டியாச்சு. நல்லா ஆறட்டும். இப்போ மேலே வந்து நம்ம பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துற தான் சேர்த்திக்கோங்க. நான் தாளிப்பில் தான் சேர்த்த போகிறேன். இப்போ வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்தி அந்த சூட்லேயே நல்லா ஆறட்டும். இப்போ மிக்சர் ஜாருக்கு சேர்த்தியாச்சு. சேர்த்திட்டு நம்ம ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது கொஞ்சம் வந்து ஃபஸ்ட்டு பல்ஸில் போட்டுட்டு அப்புறம் அரைக்கும்போது இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த கொழுந்தாக இருக்கிறதுனால நார் அதிகமாக இல்லை பாருங்கள். முத்துருந்து போட்டிருந்திங்கன்னா நார் நாராக தெரியும் உங்களுக்கு. இப்போ தாளிப்புக்கு வந்து ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் வந்து நல்லா சூடான பிறகு ஒரு 1/4 ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு வந்து நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கு முன்னாடியே பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம். இப்போது நம்ம ஒரு கொத்துக்கு வந்து கருவேப்பிலை சேர்த்திட்டு நல்லா பொரியட்டும். நம்ம அரைச்சி வச்ச விழுதுமே இதில் சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கலாம். நான் வந்து உப்பு வந்து ஃபஸ்ட்டு போடலை. இப்போ வந்து இந்த சட்னிக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம அரைச்ச பிறகு தான் அந்த குவான்டிட்டி எப்படி இருக்கோ அதுக்கு அந்த மாதிரி உப்பு சேர்த்தணும். முதலையே சேர்த்தும் போது அதிகமாகிடும். அதனால் உப்பு போட்டு கொஞ்சமாக அந்த ஜார்லேயே தண்ணி ஊற்றி அந்த உப்பு கரையிறதுக்காக ஊற்றி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரையிலும் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டோம்னா 10 நாளைக்கு வேணாலும் ஒன்றுமே ஆகாது. இந்த சட்னியில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். கை காலில் வந்து எலும்பு வந்து உடஞ்சிட்டாலும் கூட இந்த சட்னி சாப்பிட்டோம்னா கண்டினியூஸாக எலும்புகள் கூடுறதுக்கும் கூட இதில் வந்து நிறைய சத்து இருக்குதுன்னு சொல்லுவாங்க. எலும்புகளுக்கும் அதே மாதிரி குழந்தைகளுக்கு இந்த மாதிரி எக்ஸாம் டைமில் இந்த சட்னி செஞ்சு கொடுத்தோம்னா ஞாபக சக்தி அதிகரிக்கும். வீக்கம், சுளுக்கு பிடிப்பு, வலி நிவாரணம் வந்து கண்டிப்பாக இதிலேருந்து கிடைக்கும் நம்மளுக்கு. அதே மாதிரி கால்சியம், பாஸ்பரஸ் சத்துக்களும் இந்த பிரண்டையில் அதிகமாக இருக்குது. நம்ம வந்து சுறுசுறுப்பாக எப்போவுமே இருக்கணும், டயர்டாக இல்லாமல் அப்படின்னா இந்த சட்னி வந்து நம்ம சாப்பிடலாம். அந்த அளவுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இதில் இருக்குது. எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அப்படியே கிளறிட்டே இருக்கும்போது எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு எண்ணெய் வந்த பிறகு நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா 10 நாளைக்கு வேணாலும் வெளியே வச்சுருந்து சாப்பிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடும்போது நம்ம கொஞ்சம் 2 ஸ்பூன் எடுத்து சூடு பண்ணி எடுத்து சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ ஒரு பவுலுக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். வாவ், இது வந்து பிரண்டை சட்னி இல்லை, பிரண்டை அல்வா. அந்த அளவுக்கு வந்து ஒட்டாமல் நல்லா சூப்பராக வந்திருக்கு. பார்த்தாலே அப்படியே டெம்டிங்காக இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ஒரு தடவை இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். ஸ்பூனில் எடுக்கிறேன் பாருங்கள், ஒட்டவே இல்லை, அப்படியே டக்குன்னு விழுகுது. அந்தளவுக்கு வந்து இதுதான் கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு வச்சுக்கோங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லது. இதில் வந்து போனுக்கு மட்டும் இல்லாமல் டைஜஸ்டிவ் பெனிஃபிட்ஸும் வந்து இதில் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பெயின் ரிலீஃபாகவும் இருக்குது. சூடான சாதத்தில் ஒரு 2 ஸ்பூன் பிரண்டை துவையல் எடுத்து வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடும்போது ஆஹா, அருமை, அமிழ்தமே சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அந்தளவு வேறு எதுவுமே தேவையில்லை. அந்தளவுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டு தூக்கலாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட் வந்து கமெண்ட் பாக்ஸில் சென்ட் பண்ணுங்கள். கார்டியா நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு அப்படியே சுட சுட எடுத்து சாப்பிட்டு பார்த்தா அருமையாக இருக்குது, சூடாக இருக்குது. அப்படியே அந்த தட்டில் இருக்கிற சாதமே எல்லாமே சாப்பிடணும் போல் இருக்குது. அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.